ஏன்னா அந்த நாட்டில் யாருமே தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், நாக்கில் தண்ணி ஊறும். உடம்புல இருக்கிற தண்ணியை வெளியே வீசுறதுக்கு உடம்பு கஷ்டப்படும் போது 3 லிட்டர் தண்ணி குடிச்சா கிட்னி ஃபெயிலியர் ஆகுமாகாதா? அந்த நாட்டில் இந்த டெக்னிக் செல்லுபடி ஆகுமா? ஆகாதல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஏசி ரூம்ல வேலை செய்றீங்க, உங்களுக்கு எதுக்கு 3 லிட்டரு? ரோட்ல ஒரு தார் வேலை செய்யறாரு, ரோடு கான்ட்ராக்டர் தாறு மேல நடந்து போய் தாரை தூக்கி தூக்கி வீசுறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, வெயில் கொளுத்தும், தாறு சூடா இருக்கு, இவருக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் பத்துமா? அப்படி நாம ஏசி ரூமா நான் ஏசியா, ரோட்ல வேலை செய்றீங்களா வீட்டுல வேலை செய்றீங்களா, உங்க வயசு என்னாச்சு, மூடு என்ன, வேலை என்ன, இதை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுமா மாறாதா? இப்படி யாராவது கணக்கு போட்டு தண்ணி குடிச்சா நோய் வரும். ஏன் தெரியுமா? மருத்துவர்கள் சொல்லுவாங்க, நிறைய தண்ணி குடிங்க, உடம்பு நல்லா போகணும்னு சொல்றாங்களா இல்லையா? இதுவும் ஒரு நெகட்டிவ் அப்ரோச், நம்மளை கெடுக்கிறதுக்கான ஒரு சதி திட்டம். தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு வார்த்தை சொல்றதுக்காக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன், வேற வழி இல்லை. நிறைய தண்ணி குடிச்சா நாசமா தான் போகும். ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க, கிட்னி என்ன தெரியுமா பண்ணும்? சே, உன்னை தண்ணி கேட்டனா, இப்போ நான் பாட்டுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கேன், நீர் தண்ணி குடிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், இந்த தண்ணியை மொத்தத்தையும் ஜீரணம் பண்ணி முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்ட்டு மறுபடியும் கிட்னி தான் செய்ய வேண்டிய வேலையை செய்ய போகும்பொழுது மறுபடியும் இன்னொரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா கிட்னிக்கு குடிச்சு தண்ணி ஜீரணம் பண்றதுக்கே வேலை சரியா போயிருமா? அதோட வேலை எப்போ செய்யும்? கிட்னியில் கல் வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், எல்லா நோய் வரும். அதுக்காக தண்ணி குடிக்காம இருந்தாலும் நோய் வரும். பாத்துக்கங்க, தண்ணி அதிகமாக குடிச்சாலும் நோய், கம்மியா குடிச்சாலும் நோய். அப்போ ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு கேட்டா அதுக்கெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு நான் இன்னைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணுங்கிறது எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்ப யாருக்கு தெரியும்? அவங்க உடம்புக்கு தான் தெரியும். ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ங்க. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னா தாகம் எடுத்தா மட்டும்தான் குடிக்கணும், ஆசை தீர குடிக்கணும், மறுபடியும் தாகம் எடுத்தா குடிக்கணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதாங்க. தண்ணி பத்தி யாரும் கவலைப்படாதீங்க, நீங்க வாட்டுக்கு வேலையை பண்ணிட்டே இருங்க. திடீர்னு நமக்கே தோணும், நாக்கு ஒரு மாதிரி இருக்கும், தண்ணி குடிக்கணும்னு தோணும். அப்போ ஆசை தீர குடிங்க. இந்த ஆசை தீரங்கிறது எதுக்கு சொல்றேன்னா, ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் குடிச்சா ஆசை தீந்துரும், ஒருத்தருக்கு ஒரு சொம்பு குடிச்சா தீராது. ரோடு வேலை செய்யறாரு, அவர் 2 லிட்டர் குடிப்பாரு ஆசை தீர. ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒரு டம்ளர் குடிச்சா போதும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, தாகம் எடுக்கும் போது மட்டும் தண்ணி குடிங்க, ஆசை தீர குடிங்க, மறுபடியும் தாகம் எடுத்தா குடிங்க. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு தண்ணிங்கிறத உங்க உடம்பு தான் முடிவு பண்ணணும். நீங்களா பார்த்து கற்பனை பண்ணி அதிகமாகவும் குடிக்கக்கூடாது, கம்மியாகவும் குடிக்கக்கூடாது. காற்று, இங்க போற காத்த நுரையீரல் வழியா நல்ல காத்தா எப்படி ரத்தத்தில் சப்ளை பண்றது? அதுக்கு பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபத்தி, நாடி சுத்தி, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கெல்லாம் இருக்கு. அதை பற்றியெல்லாம் சொல்ல போறதில்லை. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, உள்ள போற காத்தே நல்ல காத்து கிடையாது. வீட்டில் ஒரு 10 அடி 10 அடி 20 அடி 10 அடிக்கு ரூம்ல என்ன பண்றோம், கொசுக்கு பயந்து ஜன்னல கதவுல அடைச்சு வச்சிடறோம். ஒன்று கொசுக்கு பயந்து, இல்லை ஒன்று திருடருக்கு பயந்து, இன்னொன்று நம்ம வீட்டு ரகசியத்தை வேற யாரும் வேடிக்கை பார்த்துடக்கூடாது. இது 3 தானே. இதுக்கு ஜன்னல் கதவை அடைச்சு வச்சு படுக்கிறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த காத்தும் வெளியே போகாம உள்ள வராம ஒரு ரூம்குள்ள அடைஞ்சிருந்தா ஒரு நிமிஷத்துல 8 லிட்டர் காத்து மூக்குள்ளே உள்ள போகுதா? ஒரு 8 மணி நேரம் ஒரு ரூம்குள்ள படுக்கிறீங்கன்னா முதல் அரை மணி நேரத்துல இங்க இருக்கிற எல்லா காத்தும் உள்ள போய் கெட்ட காத்தா வெளியே வந்துருமா? மிச்சம் இருக்கிற 7.5 மணி நேரம் கெட்ட காத்துலயே படுத்திருக்கிறீங்களே, நோய் வருமா வராதா? சோத்தை பத்தி கவலைப்படுறமே, யாராவது காத்தை பத்தி கவலைப்பட்டமா? காத்துக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஃபேன் போட்டுக்கிறோம். ஃபேனு இருக்கிற கெட்ட காத்தான சுத்தி கொடுக்கும், நல்ல காத்த மாத்துமா? கெட்ட காத்த. இப்படி யாரெல்லாம் புது காத்து உள்ள வந்து பழைய காத்து வெளியே வராத இடத்துல படுத்து தூங்குறீங்களோ எல்லா நோயும் வரும். 8 மணி நேரம் கெட்ட காத்து, இதை விட வேற என்ன நோய்க்கு என்ன காரணம் வேணும்? இதை பத்தி எந்த டாக்டரும் பேசுறதில்ல. இப்படி ஜன்னல் கதவை அடைச்சி வச்சுட்டு உள்ள படுத்தாவே நோய் வரும்னு சொல்றனே, அடைச்சி வச்சுட்டு அதுக்குள்ள கொசுவத்தி பத்த வச்சுட்டு படுத்தா என்ன வரும்? சாவே வரும். கொசு சின்ன கொசு அன்னைக்கே செத்துருது, நாம கொஞ்சம் பெரிய கொசு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். இனிமேல் யாரும் கொசுவத்தியெல்லாம் பத்த வச்சுட்டு தூங்காதீங்க. கொசுவத்தியை கடிச்சு சாப்பிட்டு 2 ஒண்ணுதான். அது பகையா மாதிரி கஷ்டப்பட்டு மறுபடியும் மூக்குள்ளே உள்ள போய் உங்க உடம்புல தானே போகுது. எதுக்கு அவ்வளவு கஷ்டம்? கடிச்சு தின்னுட்டு படுத்துருங்க. இந்த லிக்விட் எல்லாம் மாட்டுறீங்களா, பிளக்ல இனிமேல் மாட்டாதீங்க, குடிச்சிட்டு படுத்து 2 ஒண்ணுதான்.
இப்படி 8 மணி நேரம் நமக்கு நாமே விஷம் சாப்பிட்டுட்டு தூங்குவோமாமா. இதை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்ல. அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வீசிங் வந்துருச்சு, ஆசம் வந்திருக்குன்னு அங்கே போய் சுத்திட்டு இருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி கொசு அந்த கொசுவத்தி பத்த வச்சா நிம்மதியா தூங்குறது இல்ல, மயக்கம் போட்டு கிடக்குறீங்க. அந்த கொசுவத்தியோட அந்த ஸ்மெல்லுக்கு நாம மயக்கம் போட்டு விழுந்துடுறோம். கொசு நல்லா கடிச்சிட்டு போகுது. உண்மையிலே பார்த்தா கொசுக்கு நல்லது. கொசு சாகிறது இல்லை, அது ஜாலியாக கடிச்சிட்டு போகுது. கடிக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி 8 மணி நேரம் விஷம் சாப்பிட்டா நோய் வருமா வராதா? அதனால இனிமேல் காத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது. நல்ல காத்து உள்ள வரைக்கும் கெட்ட காத்து வெளியே வரைக்கும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். இது 2ம் செஞ்சா மட்டும்தான் உடம்புல காற்று சம்பந்தப்பட்ட எல்லா செல்லும் ஆரோக்கியமா இருக்கும். எப்படிங்க? ஜன்னலை திறந்து வச்சா கொசு வந்துடுது, கொசு கடிக்குது, என்ன பண்றது? ஜன்னலை திறந்து வச்சா திருட வரான், என்ன பண்றது? 3வது ஒரு பிரைவசி, குடும்ப நடத்துற வீட்டில் மற்றவங்க வேடிக்கை பார்க்கக்கூடாது தானே. அதுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்றேன். ஜன்னல் கதவு எல்லாம் சாத்தி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஓட்டையை போட்டு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுங்க. ஆப்போசிட் செவுத்துல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு ஒரு கொசுவில் மாட்டிருங்க. இந்த ஃபேனை தட்டி விட்டா இந்த ஃபேன் வழியா எத்தனை கெட்ட காத்து வெளியே வருதோ இந்த ஓட்டை வழியா அத்தனை காத்து உள்ள வரணும்ல தானே காத்து. அப்போ பாருங்க, ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கலாம், கொசுவும் வராது, திருடனும் வரமாட்டான், யாரும் வேடிக்கையும் பார்க்க மாட்டாங்க, கெட்ட காத்து வெளியே போய் நல்ல காத்து உள்ள வருமா? இதை செய்யறதுக்கு ஒரு 2000 ரூபாய் செலவாகுமா? உங்க பெட்ரூம்ல தயவு செய்து இந்த ஒரு வேலையை மட்டும் பண்ணி பாருங்க. உங்க உடம்புல பிராண சக்தி எப்படி இருக்கும் தெரியுங்களா? இந்த மாதிரி வீட்டுல யாரு படுக்கிறீங்களோ காலையில 4 மணிக்கு மேல தூக்கம் வராது. மொட்டை மாடியில ஒரு நாள் படுத்து பாருங்க. யாரும் மொட்டை மாடியில படுத்தா காலையில ஒரு 4-5 மணிக்கு மேல தூக்கம் வராது. எந்திரிச்சிருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஏன் தெரியுமா? நிறைய நல்ல காத்து உள்ள போய் எல்லா உடம்பையும் குணப்படுத்திட்டு ஹலோ எந்திரிச்சு வேலைக்கு போங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். ஸோ டைம் சேவ் ஆகும், சக்தி அதிகமா இருக்கும். மூச்சு பயிற்சி பண்றேன்னு சொல்லி 4 மணி நேரம் உட்காந்துட்டு மாங்குன்னு மூச்சு பயிற்சி பண்றதை விட நைட்டு 8 மணி நேரம் மூச்சு பயிற்சியா மாற்ற முடியும் நல்ல காத்து இருந்தா. அதனால காத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தாங்க. கொசுவத்தி பயன்படுத்த கூடாது. நல்ல காத்து உள்ள வந்து கெட்ட பார்த்து வெளியே போற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கணும். அது பெட்ரூம்ல மட்டும் இல்ல, ஆபீஸ், கிச்சன் எல்லா இடத்துலயுமே எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்க காத்தோட்டமா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. முடிஞ்சா கொசு வலை வாங்கி படுத்துக்கிட்டீங்கன்னா, கொசு வலைக்குள்ள நீங்க படுத்திருந்தீங்கன்னா கொசு வரும், ஆனா கடிக்காது. இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க. என்ன செஞ்சா நல்ல காத்து உள்ள வரும் கெட்ட காத்து வெளியே போகணுங்கிறத யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா பிரகாரம் நடந்துட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற காத்து எல்லாம் நல்ல காத்தா இருக்கும் பொழுது நோயில் சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வராது. காற்றை பத்தி அவ்வளவுதாங்க. தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கண்டிப்பா 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி எல்லாம் கிடையாது. அதாவது நம்ம உடம்புக்கு மொத்தம் 3 விதமான வேலை கொடுக்குறோம். ஒண்ணு உடல் சார்ந்த வேலை. ஒரு பியூன் இருக்காரு, இங்க வாப்பா இந்த ஃபைலை கொண்டு எங்க வை, பேங்க் போ சொல்லி பாருங்க. அவருக்கு புத்திக்கு வேலை இருக்கா? இல்ல. மனசுக்கு வேலை இருக்கா? உடம்புக்கு மட்டும்தான் வேலை. கூலி வேலை செய்யறவங்க எல்லாம் பாருங்க, போவாங்க வருவாங்க மூட்டை தூக்குவாங்க. ஸோ இவங்கெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க. இது ஒரு குரூப். அடுத்தது முதலாளி உட்கார்ந்துருப்பாரு, புத்திக்கு மட்டும்தான் வேலை, மனசாட்சிக்கு வேலை இல்லை. பிசினஸ் பண்றவங்க மனசாட்சிக்கு வேலை கொடுத்தா உருப்படாது. உடம்புக்கு வேலை கிடையாது, உட்காந்துட்டு மூளைக்கு மட்டும் வேலை, என்ன செய்யலாம் எது செய்யலாம் என்ன செய்யலாம் எது செய்யலாம். அப்போ இவங்கெல்லாம் புத்திக்கு வேலை கொடுக்குறவங்க, இது ஒரு தனி குரூப். அடுத்தது மனசுக்கு வேலை கொடுக்குறவங்க, குறிப்பா பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் சும்மா இருக்கும்போது என்ன செய்யறது தெரியாம ஹஸ்பண்ட் எத்தனை மணிக்கு வருவாரு, குழந்தை எங்க போச்சு என்ன ஆச்சு. அப்போ மனசுக்கு வேலை பாருங்க 3 விதமா பிரிக்கலாம். உடம்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க ஒரு குரூப்பு, புத்தி சம்பந்தப்பட்ட வேலை மறு குரூப்பு, மனசு சம்பந்தப்பட்டது ஒரு குரூப்பு. இதுல உடம்புக்கு வேலை கொடுத்தா மட்டும்தான் தூக்கம் வரும், புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்தா தூக்கம் வராது. உடம்புக்கு வேலை கொடுத்தா தூக்கம் தேவை, தூக்கம் வரும், தூங்குவோம். புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்தா தூக்கம் தேவையில்லை, தூக்கம் வராது, எதிர்பார்க்க வேண்டாம். அப்ப என்ன வேணும்? ஓய்வு வேணும். ஓய்வுங்கிறது வேற, தூக்கம்ங்கிறது வேற. பாருங்க, நைட்டு 10 மணிக்கு ஒரு தொழிலாளியும் முதலாளியும் படுப்பாங்க. தொழிலாளி படுத்துன்னு தூங்கிடுவார், முதலாளிக்கு தூக்கமே வராது. இவரு புரண்டு படுத்துட்டு இருப்பாரு. இவர் யோசிப்பாரு, என்னது தொழிலாளி படுத்துன்னு தூங்கிட்டான், எங்க பேங்க்ல வந்து கோடிக்கணக்கா பணம் இருக்கு, எனக்கு தூக்கம் வரலன்னா அவரு உடம்புக்கு வேலை கொடுத்தாரு, தூக்கம் வேணும் வந்துருச்சு தூங்கிட்டாரு. நீங்க உடம்புக்கு வேலை தரல, புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்தீங்களா?
உங்களுக்கு ஓய்வு எடுத்துட்டு இருக்கு, அதான் புரண்டு புரண்டு படுக்கிறீங்க. அது எப்படின்னா, ஒரு துணிக்கடை இருக்கு, காலையில 9 மணிக்கு ஷட்டர் திறக்கிறாங்க, எல்லா துணியும் அடுக்கி வச்சிருக்கு. கஸ்டமர் வராங்க, துணி களைச்சு களைச்சு போடுறாங்களா? எந்த துணியும் அடுக்கி வைக்கவே மாட்டாங்க, டைம் இருக்காது. நைட்டு 9 மணிக்கு ஷட்டர் சாத்தின உடனே எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்களா? உட்காந்து எல்லா துணியும் ஒழுங்கா அடுக்கி வச்சுட்டு வீட்டுக்கு போவாங்களா? ஏன்? நாளைக்கு வந்து அப்பதான் துணியெல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருக்கோம். அந்த மாதிரி நாம காலைல எந்திரிக்கிறோமா, காலைல எந்திரிச்ச உடனே மனசை களைச்சு களைச்சு போடுறோம், புத்தி களைச்சு களைச்சு போடுறோம், அடுக்கி வைக்கிறதே கிடையாது. நைட்டு 10 மணிக்கு படுத்த உடனே என்ன ஆகுது? ஷட்டர் க்ளோஸ் ஆயிருதா? மனசும் புத்தியும் அடுக்கி வைக்க ஆரம்பிக்குது. அப்போ நீங்க ஒரு நாளைக்கு புத்திக்கும் மனசுக்கும் எவ்வளவு களைச்சு போட்டீங்களா பாருங்க. யூஸ் பண்ணீங்களோன்னு சொல்ல, யூஸ் பண்றது வேற, களைச்சு போடுறது வேற. ஒரு சில பேர் இருக்காங்க, மைண்டையும் புத்தியும் ஒழுங்கா பயன்படுத்துவாங்க, படுத்துன்னு தூங்குவாங்க. ஏன்னா களைச்சு போடாம அருமையா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் களைச்சு களைச்சு போட்டுருவாங்க, குழப்பம் பண்ணிடுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு மனசையும் புத்தியும் குழப்பினீங்களோ அவ்வளவு நேரம் தூக்க வராம புரண்டு புரண்டு தான் படுக்கணும். இப்படி படுத்தா உடம்புக்கு நல்லது. உங்க மனசு புத்தியும் அடுக்கி வைக்குது, சந்தோஷமா ஏத்துக்குங்க. இது புரியாம என்ன பண்றோம்? நைட்டு 10 மணிக்கு படுத்துட்டு, ஐயோ 10 மணி ஆச்சு, 2 மணி நேரமா முழிச்சு இருக்குமே, தூக்க வரலையே, என்னாச்சோ ஏதாச்சோ, நோய் வந்துருச்சுன்னு பயப்படுறேன் பாத்தீங்களா? இப்படி பயப்பட்டு மனசையும் புத்தி என்ன பண்றோம்? நல்லா களைச்சு போட்டுறோம். இது என்ன ஆகுது? இன்னும் நல்லா களைஞ்சு போய் தூக்கம் லேட் ஆயிருது. நல்லா யோசிச்சு பாருங்க. நைட்டு 10 மணிக்கு படுத்தோன்னே எல்லாத்துக்கும் நல்லா இன்னைக்கு இருந்து யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களும் முக்கியமான பிரச்சனைகளும் ஒரு முறையாவது ஞாபகம் வந்து அதுக்கான தீர்வு கிடைக்காம தூங்க மாட்டீங்க. பிரச்சனை வரும், பிரச்சனை தீராது. என்ன பண்ணுவோம்? சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், முடிச்சிடலாம். அப்படி பாரு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரச்சனைலாம் தீர தீர அப்படியே சொக்கி தூங்கிடுவோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பகல் ஃபுல்லா ஒரே பிரச்சனையா இருக்கும். நம்ம வீட்டுக்கார் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாரோ, நம்மள வீட்டுக்கார் நம்ம ஓடி அப்படியே நினைச்சிட்டே இருப்பாங்க. நைட்டு 10 மணிக்கு படுத்துன கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பாருங்க, சே இந்த மூஞ்சிக்கு எங்க போகும், எங்கேயும் போகாதுன்னு தூங்கிடுவாங்க. அவ்வளவுதான். இப்படி எல்லாத்துடைய பிரச்சனையும் தீர்த்து நைட்டு படுக்கும்போது கிடைக்குது. அப்போ யாரெல்லாம் படுத்த உடனே தூங்குறீங்களோ நீங்க, நான் உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கேன் நினைச்சுக்கங்க, அவ்வளவுதான். யாரு படுத்த உடனே தூக்கம் வரலையோ, நான் உடம்புக்கு அதிக வேலை கொடுக்கல, புத்தி மனசு நினைச்சா களைச்சி போட்டுக்கிட்டு இருக்கு, அதனால இதை அடுக்கி வைக்க சொல்லிட்டு சும்மா படுத்து உடம்பு சப்போர்ட் பண்ணி நீ எப்போ தூங்கிக்கணும். சும்மா இருந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா அடுக்கி வச்சுட்டு தூங்கும் பாருங்க, நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அதனால தூக்கம் தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தூக்கம் சீக்கிரமா வரும். யாருக்காவது நான் 10 வருஷமா படுத்த உடனே தூங்குனதே இல்லைங்க, குறைஞ்சது 2 மணி நேரம் புரண்டு புரண்டு படுப்பேன்னு யாராவது இருந்தீங்கன்னா இப்ப என் கூட வாங்க. இங்கிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நடந்தே கூட்டிட்டு போய் தஞ்சாவூர் போய் படுக்க சொல்ற மாதிரி படுத்துன்னு தூங்கிடுவீங்க. உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்ல, அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு அதை இதையும் சாப்பிட்டு சும்மா உட்காந்து வெட்டியா இருந்தா தூக்கம் வராது. உடம்புக்கு வேலை கொடுத்தா தூக்கம் வரும். எந்த கூலி வேலை போறவங்களாவது தூக்கம் இல்லைங்க நோய் வந்திருக்கா? ரொம்ப சிம்பிள். இது புரிஞ்சுக்காம படுத்துட்டு என்ன பண்றோம்? தூக்கம் வரல தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு சொல்லி டாக்டர் போய் உட்கார்ந்தா டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஒரு தூக்க மாத்திரை கொடுக்குறாரு. தூக்க மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகுது? தூக்கம் வந்துருது. இப்படி தூக்கம் தேவையில்லாதப்ப தூக்க மாத்திரை சாப்பிட்டா அதுக்கு பேரு நோய். உடம்பு புத்தி மனசு அடுக்கி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த டைம்ல தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டீங்கன்னா புத்தியும் மனசும் அடுக்கி வைக்கிறது யாரு? இப்படி 5 வருஷம் 10 வருஷம் யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களோ உங்க புத்தியும் மனசையும் அடுக்கி வைக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமா தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறவங்க ஒரு சைக்காட்டிக் பேஷண்ட், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க வாழ்க்கை 5 வருஷமா புத்தியும் மனசையும் அடுக்கி வைக்காம இருக்கிறீங்கல்ல. தூக்க மாத்திரை 5 வருஷம் சாப்பிட்றவங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம். தைரியமே இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது, எந்த விஷயம் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த வில் பவர் இருக்காது. என்ன மனசு புத்தி அடுக்கி வைக்கல. தூக்கம் தேவையில்லைங்க, சும்மா இருங்க. 10 நாள் தூக்கம் வரலையா, தூங்காம இருங்க. ஒரு நாள் இயற்கையா தூங்குவீங்கல்ல, அந்த தூக்கம் போதும், எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும். அதனால தயவு செய்து தூக்க மாத்திரை சாப்பிடாதீங்க. சரி தூக்கம் வரலையா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். நைட்டு ஒரு குவார்டர் சாப்பிடுங்க, சூப்பரா தூங்குவீங்க. கஞ்சா குடிங்க, சூப்பரா தூங்குவீங்க. நான் சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பீங்க இல்லையா? நான் சொன்னா போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பீங்க. ஆனா டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களே, உலகத்துல வைக்கிற எல்லா தூக்க மாத்திரையும் கஞ்சாவும் அபிநந்தா இருக்கு. அவரு கொடுத்தாருன்னா ஆத்தரைஸ்டு கஞ்சா விற்கிறவர், கவர்மெண்ட் பர்மிஷனோட வித்துட்டு இருக்காரு. நாம சொன்னோம்னா போலீஸ் பிடிச்சு கொடுப்பீங்க. தூக்க மாத்திரைங்கிறது கஞ்சா அபிநந்தா இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க யாராவது பார்த்து.
தூக்க மாத்திரை கொஞ்சம் கொஞ்சமா டோஸ் அதிகமாயிட்டே போகுது. என்ன தெரியுமா? கட்டிங் ஆரம்பிக்குது, அப்புறம் குவார்டருக்கு போய் ஆஃபுக்கு போய் ஃபுல்லுக்கு போயிட்டு இருக்கு. தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. வீட்டுக்காரர் தம்படிச்சு வந்தா டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. இவங்க டெய்லி மாத்திரை சாப்பிட்டு தூங்குவாங்க, கஞ்சா குடிச்சு தூங்குவாங்க. யாரும் ஒன்றும் கேட்க முடியாது உங்களை. அத்தனை போதைப் பொருள் சாப்பிடாதீங்க. அதனால உடனே நிறுத்திடாதீங்க. இந்த மீட்டிங் வரவங்க என்ன பண்றாங்கன்னா போன உடனே மாத்திரை தூக்கி வீசிடுறாங்க. தயவு செய்து யாரும் உடனே மாத்திரை நிறுத்தாதீங்க. ஏன்னா 10 வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்க, உடம்புக்கு டியூன் ஆயிருக்குது. உடனே நிறுத்தினீங்கன்னா ஒன்றாகாது. ஒரு நடுக்கம் வரும், தலைவலிக்கும், பயந்து போய் மறுபடியும் மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அதனால யாரா இருந்தாலும் நம்ம டெக்னிக்கை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மருந்து மாத்திரை நிறுத்தி பாருங்க. ஒரு 6 மாசத்துல மொத்தமா நிறுத்திடலாம், சந்தோஷமா இருப்பீங்க. அதனால தூக்க மாத்திரையை சாப்பிடாதீங்க. யாருக்காவது தூக்கம் வரலன்னா சிம்பிள் டெக்னிக் இருக்கு. தாடைக்கு கீழே தடவி கொடுத்தா தூங்கிடுவீங்க. இப்ப யாரும் தடவாதீங்க, ஏற்கனவே தூங்கிட்டு தான் இருக்கீங்கல்ல. வருமத்துல ஒரு புள்ளி இருக்குங்க. இந்த சுண்டு விரலையும் கட்ட விரலையும் எடுத்துட்டு இந்த 3 விரல்ல இப்படி தடவி கொடுத்தா தூக்கம் வரணும். வருமம் தெரிஞ்சவங்க வருமானிகிட்ட கேட்டு பாருங்க. வருமத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஒரு சில வரும புள்ளிகள் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் வந்தாலும் இப்படி போட்டு விட்டுருவாங்க. என்ன தூங்கிடுவாங்க, நோய் குணமாயிரும். இதுக்கு உதாரணம் என்னன்னா, குழந்தைகள் எல்லாம் பாருங்க, ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கோம், பரிச்சையப்போ நடந்துகிட்டே படிக்கும், உட்கார்ந்துட்டே படிக்கும். அப்பெல்லாம் தூங்காது. குப்புறப்படுத்தி இந்த இடத்துல கையை வச்சு குழந்தைகள் படிக்கும் பாருங்க. எந்த குழந்தையும் இந்த இடத்துல கையை வச்சு குப்புறப்படுத்து 1/2 மணி நேரத்துக்கு மேல படிச்சதே சரித்திரமே கிடையாது. ஏன்னா இங்க கை வச்சு ஆட்டோட தூக்கம் வந்துடும். அதனால யாருக்காவது தூக்கம் வரலன்னா ஒண்ணு பண்ணுங்க. குப்புறப்படுத்திட்டு இந்த இடத்துல கையை வச்சுட்டு காலை 2 ஆட்டிட்டு இந்த நடிகைகள் படத்துல படுத்திருப்பாங்கல்ல அந்த மாதிரி காலாட்டிட்டு தூங்கிடுவீங்க. அப்புறம் உச்சந்தலையில மசாஜ் பண்ணனா உடனே தூக்கம் வரும். இந்த இடத்துல 72,000 நாடி நரம்பு சங்கமிக்குது. அக்குபஞ்சர்ல அந்த இடத்துக்கு DU20 சொல்லுவாங்க. வருமத்துல கொண்டை கொல்லின்னு சொல்லுவாங்க. பாருங்க, பாயிண்ட் ஒன்று தான், பேரு வேற. சில அக்குபஞ்சர் டாக்டர் இருக்காங்க, எந்த பாயிண்ட்டும் போட தெரியலன்னா இங்க போட்டு அனுப்பிச்சிருவாங்க, தூங்கிடுவீங்க, நோய் குணமாயிரும். அப்ப டெய்லி படுக்கும்போது என்ன பண்ணுங்க, நைட்டு உச்சந்தலையில ஒரு தடவை தடவிட்டு ஒரு 10 முறை வலது பக்கம் 10 இடது பக்கம் தடவிட்டு படுத்து பாருங்க. உடம்பு ஈஸியா இந்த மனசெல்லாம் சீக்கிரம் அடிக்கடி தூங்கிரும். கிராமத்து பக்கத்துல போனீங்கன்னா எந்த குழந்தைக்காவது நோய் இருந்ததுன்னா ஒரு துணி, ஒரு இந்த பூ கட்டுற நூல் இருக்கு இல்லைங்களா, வெள்ளை கலர் நூல், அதை ஒரு 2 அடி எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, வாயில போட்டு இந்த அம்மா எச்சில் கலந்து பந்து மாதிரி செஞ்சு அந்த பந்தை குழந்தையோட உச்சந்தலையில அப்படி ஒட்டி வைப்பாங்க பாருங்க, நோய் குணமாகும். இந்த இடத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. நம்ம கிராமத்துல சாதாரணமா செய்யற பழக்கம். சில கிராமத்துல அம்மா என்ன பண்ணுவாங்க, வாயால துப்புவாங்க, அது போய் கரெக்டா உச்சந்தலையில அடிக்கும், அதுல குணமாகும். சின்ன பாயிண்ட் அடிச்சா போதும், குணமாகும். சிம்பிள் டெக்னிக், நம்ம தாத்தா பாட்டி பண்ணிட்டு இருந்த டெக்னிக். அதனால தூக்கத்துக்காக யாரும் தயவு செய்து மாத்திரை சாப்பிடாதீங்க. தூக்கம் வராட்டி பரவாயில்ல. தூக்கம்னா என்னன்னா பாருங்க, படுக்கணும், அதுவா புரண்டு புரண்டு அதுவா தூக்கம் வரணும், அதுவா எந்திரிக்கணும், அதான் உண்மையான தூக்கம். அப்ப என்ன பண்ணுங்க, படுங்க, அதுவா தூக்கம் வரும், அதுவா முழிப்பு வரும். அப்படிதான் எந்திரிக்குமே தவிர முழிப்பு வர்றதுக்கு முன்னால அலாரம் வச்சு எந்திரிக்க கூடாது. அலாரம் வச்சு எந்திரிச்சா நோய். காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. 4 மணிக்கு அலாரம், நல்லா நிம்மதியா ஆழ்ந்து டீப் ஸ்லீப் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அலாரம் அடிக்கும் போது பே அப்படின்னு எந்திரிப்பீங்களா? அன்னைக்கு ஃபுல்லா பொழப்பு பேன்னு தான் இருக்கும். எப்படி எந்திரிக்கணும், அமைதியா எந்திரிக்கணுமா இல்லையா? எல்லா தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க. எல்லா வீட்டு தாத்தா பாட்டியும் காலையில எந்திரிச்சு பாத்ரூம்ல போய் வலிக்கு விழுவாங்க, அப்புறம் படுத்து படிக்க ஆயிடுவாங்க. கேட்டு பாருங்க. சாயந்தரம் விழுக மாட்டாங்க, காலையில விழுவாங்க. அது ஏன்? காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணு முழிச்சிருது, உடம்பு முழிச்சிருது, ஆனா உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு உடனே சக்தி கிடைக்காது. இப்படி எந்திரிச்சு திபுதிபுன்னு ஓடுனீங்கன்னா எல்லா நோயும் வரும். எந்திரிச்சு மெதுவா ஒரு 5 நிமிஷம் முதல்ல உட்காரணும். உட்கார்ந்த இடத்துல எந்திரிக்க கூடாது, பாயில உட்கார்ந்துட்டு மெதுவா எந்திரிச்சு நடக்கணும். ஏன் காலையில பாத்ரூம் வலிக்கு விழுகிறாங்கன்னா, காலையில் எந்திரிச்சு உடனே உடம்புல தெம்பு இருக்காது, நேராவே பாத்ரூம் விழுவாங்க, பாத்ரூம் வலிக்கு விழுந்துருவாங்க. அதனால அலாரம் வச்சு எந்திரிக்காதீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அலாரம் அடிக்குது, எந்திரிக்கிறீங்க. ஒருவேளை அலாரம் அடிக்கலன்னா என்ன இருக்கும்? காலையில 7 மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்க. சே, அலாரம் அடிக்கவே இல்லை, என்ன பாடா படுத்திருச்சு. 4 மணிக்கு வச்சு அலாரம் அடிக்கல, நீங்க 7 மணிக்கு எந்திரிச்சிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? உண்மையிலேயே உங்க உடம்புக்கு அன்னைக்கு 3 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுதா இல்லையா? அப்ப அதை கட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமா? அலாரம் அடிச்சிருந்தா 3 மணி நேரம் தூக்கத்தை கட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்படி டெய்லி 3 மணி நேரம் தூக்கத்தை கட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் மொத்தமா தூங்க வேண்டி வரும். பாத்துக்குங்க.
எல்லாரும் சொல்றாங்க காலையில சீக்கிரமா எந்திரிங்க, பிரம்ம முகூர்த்தத்துல 3 மணி 4 மணி சொல்றாங்களா? ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் சீக்கிரமா எந்திரிங்கன்னு சொல்றாங்க. யாராவது சீக்கிரமா படுங்கன்னு சொன்னாங்களா? சீக்கிரமா படுத்தாதான் எந்திரிக்க முடியும். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, சாயந்தரம் 7 மணிக்கு படுத்தாகணும். எப்படிங்க படுக்கிறது? 9:30 மணி வரைக்கும் அழகி இருக்குங்க, அது முடிக்கு 10 மணி ஆயிருது. அதை பார்க்காம நாங்க எங்க தூங்கி இருக்கிறோம் அப்படின்னா அது உங்க பிரச்சனை. லேட்டா படுப்பீங்களாமா, அப்புறம் சீக்கிரம் எந்திரிக்கிறீங்க 2 மணிக்கு. இப்ப யாருமே நைட்டு 1 மணிக்கு மேல படுக்கிறதே கிடையாதுங்க. நைட்டு 1 மணி 2 மணிக்கு தான் படுக்கிறீங்க. அப்ப காலையில 8 மணி 10 மணிக்கு தான் எந்திரிக்கணும். நைட்டு படுக்கிறது லேட்டாமா, சீக்கிரம் எந்திரிக்கணும். அப்ப நோய் வருமா வராதா? என்னைக்காவது வாரத்துல ஒரு நாளாவது படுத்து அலாரம் இல்லாம டைம் பார்க்காம மொத்த தூக்கத்தை விட்டு பாருங்க, உங்க உடம்பு ஒரு வார தூக்கத்தை ரெடி பண்ணிக்கும். அடுத்தது, தூக்கம் இல்லாதவங்க டீ காபி சாப்பிடக்கூடாது. டீல டேனின் ஒரு பொருள் இருக்கு, காஃபில காஃபின்னு ஒரு பொருள் இருக்கு. இது என்னன்னா, டீயும் காப்பியும் தூக்கத்தை கெடுக்கிற அரக்கன். தூக்கத்தை சம்பந்தப்பட்ட எந்த சுரப்பையும் சுரக்கூடாது. ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா சுமார் 6 மணி நேரத்துக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட எந்த சுரப்பையும் வேலை செய்யாது. நாம என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 8 டீ சாப்பிட்டுருவோம். அப்புறம் நைட்டு போய் படுத்துட்டு தூக்கம் வரலையேன்னா 8 டீ சாப்பிட்டா 8 நேரத்துக்கு 10 மணி நேரம் தூக்கம் வராது. சில பேர் பார்த்தா நைட்டு தூக்க மாத்திரை சாப்பிடும்போது டீ குடிப்பாங்க, தூக்க மாத்திரையே டீ போட்டு சாப்பிடுவாங்க. இந்த உடம்பு கேட்கும், ஏய் நான் இப்ப என்ன செய்யறது, தூங்குறதுக்கு மாத்திரை சாப்பிட்றேன், முழிக்கிறதுக்கு டீ சாப்பிட்றேன், நான் என்ன பண்றது, குழம்பு போயிடும். அப்புறம் என்னமோ பண்ணி விட்டுறது. அதுவும் குறிப்பா கடையில் விற்கிற எந்த டீ தூளும் காப்பி தூளும் சாப்பிடாதீங்க, சொன்னா கேவலமா இருக்கும். கடையில் விற்கிற எல்லா டீ தூளும் குப்பை, அது எழுதியிருப்பாங்க, குப்பைன்னு எழுதியிருப்பாங்க. சூப்பர் டஸ்ட் டீ, டஸ்ட் என்ன குப்பை. பாருங்க எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம ஊர்ல இருக்கிற இடத்துல வந்து விளைச்சல் எடுத்து வெளிநாட்டுக்கு அத்தனை ஏற்றுமதி பண்ணிட்டு அதுல வர டஸ்ட சூப்பர் டஸ்ட் டீ, பிரீமியம் டஸ்ட் டீன்னு அதுக்கு பிரீமியம் சூப்பர்னு பேர் வச்சு நம்ம இதெல்லாம் கட்டுறாங்களே, எவ்வளவு திமிர் இருக்கும். நல்ல டீ அத்தனையும் வெளிநாட்டுக்கு போயிருது, குப்பையை குடிச்சிட்டு உட்காந்து இருக்கோம். டீ தூள் எது வாங்காதீங்க, எல்லாம் குப்பை. இஞ்சி டீ, கொத்தமல்லி, மூலிகை டீ இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. நிறைய விற்குது நிறைய கடையில், மூலிகை டீ சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அடுத்தது கடைசியா உழைப்பு. உழைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, ரத்தம் ஓட்டத்தை பம்ப் பண்றதுக்கு இருதயம் இருக்கு. ஆனா ரத்த ஓட்டம் போற எல்லா இடத்துலயும் இன்னொரு ஓட்டம் இருக்கு. இதுக்கு பேரு நிணநீர் ஓட்டம்னு பேரு, இங்கிலீஷ்ல லிம்பாட்டிக் சிஸ்டம்னு பேரு. இத பத்தி யாருமே எங்கேயுமே பேசுறதில்ல. ரத்த ஓட்டம் என்ன பண்ணுதுன்னா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் சோறு கொண்டு போகுது. நிணநீர் ஓட்டம் என்ன பண்ணுதுன்னா உடம்புல இருக்கிற எல்லா நோய்க்கும் மருந்து கொண்டு போகுது. அப்ப எவ்வளவு இந்த மருந்தை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கணுமா, தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ஆனா யாருமே பேசுறதே இல்லை. ரத்தத்தை பம்ப் பண்றதுக்கு இருதயம் இருக்கு, ஆனா நிணநீர் ஓட்டத்தை பம்ப் பண்றதுக்கு உடம்புல எந்த ஒரு பம்பிங் ஸ்டேஷனும் கிடையாது. அது எப்படி ஓடுன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் வாட்ச்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கையில கட்டினா ஓடும், கழட்டி வச்சா ஓடாது. இப்படி ஒரு வாட்ச் இருந்துச்சு, இப்ப யார்கிட்ட இல்ல. அதாவது அதுல பேட்டரி இருக்காது, சோலார் கிடையாது. ஒரு வாட்ச் கையில கட்டினா மட்டும் ஓடும், கழட்டி டேபிள் வச்சா ஓடாது. இதுக்கு பேரு ஆட்டோமேட்டிக் வாட்ச்னு பேரு. இந்த வாட்ச் எப்படி ஓடுது? லேசா அசைவு இருந்தா ஓடுதா? அந்த மாதிரி யாருடைய உடம்புல லேசா அசைவு இருக்குதோ, உழைப்புன்னா நீங்க வேலைக்கு போய் கடினமா மண்மட்டி எடுத்து வேலை செய்ய சொல்ல, உடம்புகள் இருக்கிற உறுப்புகளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் ஓடிக்கிட்டே இருக்கும், எல்லா நோய்க்கும் மருந்து சப்ளை பண்ணும். எப்ப உட்கார்ந்து சோம்பேறித்தனமா எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்து இருக்கிறோமோ ரத்தம் மட்டும் ஓடும், லிம்பாட்டிக் சிஸ்டம் ஓடாது. இதுதான் நோய்க்கான காரணம். ஏன் வாக்கிங் போங்க யோகா பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க ஏன் எல்லாரும் கத்திட்டு இருக்காங்கன்னா, வாக்கிங் யோகா எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம்ங்கிற நிணநீர் ஓட்டம் ஒழுங்கா ஓடிச்சுனாவே எல்லா நோய் குணமாகுதுங்க. அதனால தயவு செய்து உங்க உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுக்கும் டெய்லி ஏதாவது ஒரு பயிற்சியை கொடுக்கணும். நிறைய பேர் என்கிட்ட வராங்க, எங்க எனக்கு அந்த நோய் இருக்கு, இந்த நோய் இருக்கு, மூட்டு வலிக்குது, முழங்கால் வலிக்குது. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு யோகா தெரியுமா, செய்யறீங்களான்னு கேட்டா அதுக்கெல்லாம் எங்கீங்க நேரம். அப்ப நோய் குணப்படுத்த மட்டும் எங்க நேரம் வரும்? வராது, போங்க.
50 வயசு 60 வயசு ஆச்சே, இத்தனை வயசுல யோகாவை பத்தி இது வரைக்கும் யாருமே பேசினதே இல்லையா? டிவி பேப்பர் புக்ல நீங்க பார்த்தது இல்லையா? அப்படிப்பட்ட யோகாவை இத்தனை வருஷமா கத்துக்காம இருக்கிறீங்களே, உங்களுக்கு நோய் அதுக்காக தான் வந்திருக்கு. ரோடுக்கு தெருக்கு யோகா சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்களே, என்ன சொல்லித் தராங்க? கையை கால ஆட்டுறது எப்படி சொல்லித் தராங்க? இவ்வளவுதானே? அப்ப நம்ம உடம்ப காப்பாத்திற்கான சில பயிற்சிகளை நீங்க ஒரே யோகா சென்டருக்கு டெய்லி போயிட்டு வாங்கன்னு சொல்ல, 2 மாசம் வாங்க 3 மாசம் வாங்க கத்துக்குங்க, வீட்டுல பண்ணுங்க, யார் வேண்டாம்னா? அப்போ யோகாவே கத்துக்க தெரியாத யாருமே தயவு செய்து நோயை குணப்படுத்த முடியாதுங்க. சிம்பிள் டெக்னிக், நம்ம உடம்புல இருக்கிற ஜாயிண்டை எப்படி பயிற்சி கொடுக்கறதுன்னு லேசா ஆட்டி விட்டா போதும், எல்லா நோயும் குணமாகும். அதனால தயவு செய்து யோகா தெரியாதவங்க தயவு செய்து பக்கத்தில் இருக்கிற யோகா சென்டருக்கு போங்க. வேதாத்திரி மகரிஷி ஐயா சிம்பிளா எளிய முறை உடற்பயிற்சி, நிறைய பயிற்சிகள், கண் பயிற்சி, கால் பயிற்சின்னு சிம்பிள் டெக்னிக் இருக்கு, சிம்பிளா இருக்கும். கத்துக்கிட்டு செஞ்சு பாருங்க. உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டும் ஒழுங்கா வச்சுக்கிட்டா நினைவு ஓட்டம் ஒழுங்கா ஓடி எல்லா நோய் குணப்படுத்தி கொடுக்கும். கடைசியா ஏசியை பயன்படுத்தக்கூடாது. ஏசி ரூம்ல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லா நோயும் வரும். ஏசி என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இருக்கிற காத்த குளிர்ச்சி பண்ணுதே தவிர அதுல பிராண சக்தியை கொடுக்கிறது கிடையாது. ஒரு ரூம்ல கதவெல்லாம் சாத்தி ஏசி போட்டுக்கிறீங்க. இந்த ஏசி என்ன பண்ணுது? இருக்கிற காத்த குளிர்ச்சி மட்டும்தான் பண்ணுது. இதுல பிராண சக்தி யார் கொடுப்பா? ஏசி ரூம்ல இருந்தா எல்லா நோயும் வரும். ஆனா வெளிநாடுகள்ல இருக்கிற ஏசி நம்ம ஊர் ஏசி மாதிரி கிடையாது. கேட்டு பாருங்க. ஏசில 2 வகை இருக்கு, ரீசைக்கிள் ஏசி, சைக்கிள் ஏசி. அதாவது வெளியிருக்கிற காத்தை எடுத்து குளிர்ச்சி பண்ணி உள்ள கொடுத்தா இது நல்லது, உள்ளிருக்கிற காத்தவே குளிர்ச்சி பண்ணா கெட்டது. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா ஏசியும் உள்ளிருக்கிற காத்தவே சுத்தி மறுபடியும் குளிர்ச்சி பண்ணுது. லண்டன் போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா வெளியிருக்கிற காத்தை எடுத்து குளிர்ச்சி பண்ணி உள்ள அனுப்பும். ஏன்னா அங்க பிராணம் செத்து போயிடுவாங்க, ஏற்கனவே ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இது விஷயம் யாருக்கும் தெரியல. எங்கெங்க வீணா போன ஏசி மிஷினை கொண்டு வித்துட்டு இருக்காங்க. கார்ல போகும்போது ஏசி போட்டீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல ஒரு சைக்கிள் இப்படி போட்டு ஒரு சின்ன வட்டம் மாதிரி போட்டு ஏற மாதிரி இருக்கும். எதுக்கு? அந்த பட்டனை அமுத்துனீங்கன்னா வெளியிருக்கிற காத்தை எடுத்து குளிர்ச்சி பண்ணி கொடுக்கும். அந்த பட்டனை அமுத்தலைன்னா உள்ளிருக்கிற காத்தை குளிர்ச்சி பண்ணும். அதனால ஏசி பயன்படுத்தவே கூடாது. ஏசி பயன்படுத்துறதா இருந்தா வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணி உள்ள அனுப்புற மாதிரி ஏசியை பயன்படுத்தினா கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்காக நல்லதுன்னு சொல்ல, இதுக்கு அது பரவாயில்ல. அதனால ஓசியில ஏசி கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லாரும் ஏசி பாயிண்ட்டை கம்மி பண்ணி வச்சுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே சொந்தமா ஏசி போட்டுக்கிறதே கிடையாது. கம்பெனியில இந்த குவார்டர்ஸ்ல ஏசி கொடுத்துருப்பாங்க, யாரோ கட்டுற கரண்ட் பில்லுன்னு சொல்லி தூக்கி விட்டுருவாங்க. நம்ம வீட்டுக்கு ஏசி என்ன பண்ணுவாங்க? ஆஃப் பண்ணி வச்சுக்குவாங்க, ஏன்னா கரண்ட் பில் அதிகமாகும்ல. இப்படி ஓசியில ஏசி போட்டு நிறைய பேருக்கு நோய் வந்துருது. அதனால ஏசி எதையுமே பயன்படுத்தாதீங்க. இயற்கையான காத்து நல்லதுங்க. ஏசி நம்ம நாட்டுக்கு தேவையில்லை. போலந்து, நார்வே போன்ற நாடுகள்ல வெளியே பாத்தீங்கன்னா -15 டிகிரி இருக்கும், -20 டிகிரி. யோசிச்சு பாருங்க, -20 டிகிரி இருக்க ஒரு நாட்டுல +22 வச்சா அவனுக்கு அது ரொம்ப ரொம்ப சூடு, நமக்கு வச்சா குளிர்ச்சி. சவுதி அரேபியா, துபாய், கத்தார் போன்ற நாடுக்கு போனோம்னா அங்க +50 டிகிரி இருக்கும், அங்க கம்மி பண்றதுக்காக குளிச்சு வச்சாங்க. நல்லா கேட்டுக்குங்க, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுக்கு டெம்பரேச்சர் சூப்பர் டெம்பரேச்சர், நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான டெம்பரேச்சர். இங்க ஏசி தேவையில்லை. சில நாடுகள்ல வெயில் அதிகமா இருந்தா கம்மி பண்ணணும், சில நாடுகளில் குளிர்ச்சி அதிகமாக சூடு பண்ணணும். இதுக்காக ஏசி மிஷின் தயாரிக்கப்பட்டது. நம்ம நாட்டுக்கு தேவையில்லை. ஏசி மிஷினை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டில் எப்போ எவ்வளவு டிகிரி வைக்கணும் ஒரு கணக்கு இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு வைக்கணும். அந்த கணக்கு என்னன்னா, நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் 37 டிகிரி. இந்த நாட்டில் இந்த ஊர்ல இப்போ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ல நம்ம உடம்புல இருக்கிற வெப்பநிலை 37 டிகிரி மெயின்டைன் ஆகிறதுக்கு என்ன வெப்பநிலை வைக்கணுங்கிற கரெக்டா கணக்கு போட்டு வைக்கணும். அதுதான் சிறந்த வெப்பநிலை. இதை தவிர வேற எந்த டெம்பரேச்சர் வச்சாலும் நம்ம உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும். இவ்வளவுதாங்க. சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, இதை பத்தி பார்த்தாங்களா? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. இந்த பேப்பர்ல உங்க போன் நம்பரு, உங்க பேரு, இந்த நிகழ்ச்சி, இந்த சிகிச்சை சம்பந்தமான கருத்து எழுதி எங்கிட்ட கொடுக்க வேண்டாம். வெளியே போகும்போது இந்த டிவிடி சேல்ஸ் பண்றாங்க இல்லைங்களா, அங்க போய் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ புக்கு கொடுப்பாங்க.
இந்த புக்கில் எப்படி சாப்பிடணும், எப்படி தண்ணி குடிக்கணும் எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லும் பொழுது அது நம்ம ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வீட்டுக்கு போனால் மறந்துடும். இந்த புக்கை எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரித்து படிக்கும் பொழுது ஞாபகம் வரும். இந்த புக்கு வாங்கிக்கோங்க. இந்த 5 விஷயத்தை யார் இன்னைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ஏற்கனவே சாப்பிட்ற மருந்து மாத்திரையை அதே மாத்திரை சாப்பிடுங்க, அதே இன்சுலின் போட்டுக்குங்க. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதமும் முதல் மாதம் அதே, அடுத்த மாதம் முக்கால்வாசி, அடுத்த மாதம் பாதி, அடுத்த மாதம் கால்வாசின்னு 4 மாதத்துக்கு மெதுவாக கம்மி பண்ணிட்டு வந்து 4வது மாதம் மொத்தமாக நிறுத்திடுங்க. தயவுசெய்து சொல்கிறேங்க, இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதுலாம் இருக்கே தவிர மருந்து மாத்திரை விடுறதில்ல. பல பேர் என்ன பண்ணுறாங்க, மருந்து மாத்திரை மட்டும் விட்டுறாங்க, ஆனால் சொல்கிறத ஒன்றும் செய்யறதில்ல. அப்புறம் கூப்பிட்டுட்டு நான் உங்கள் நிகழ்ச்சிக்கு 6 மாதத்துக்கு முன்னால் வந்தேங்க, 6 மாதமாக குணமாகலைன்னா வந்துட்டு போனாலாம் குணமாகாது, ஃபாலோ பண்ணணும். நான் 6 மாதமாக சொன்ன மாதிரிலாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பதில் சொல்லலாம். நான் 6 மாதம் அட்டன் பண்ணேன்னு சொன்னேன், அட்டன் பண்ணிங்க, அவ்வளோதான், ஃபாலோ பண்ணல. அதனால் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களால் டெய்லி வாரம் வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல, எனக்கு ஃபீஸ் கொடுங்கன்னு சொல்ல, லேகியமெல்லாம் விற்கிறக்கெல்லாம் வரல, ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி செஞ்சால் நோய் குணமாகும். யாருக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கோ தயவுசெய்து பண்ணுங்க. ஆனால் பல பேர் ஃபோன் பண்ணி என்னோட கேள்வி மட்டும் கேட்குறாங்க. தயவு செய்து ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த புக்கையும் டிவிடியும் வாங்கி படிக்காதவங்க, முழுசாக பார்க்காதவங்க எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா புக்கு வாங்குறதுக்கும் பணம் இல்லை, இல்லை டிவிடி வாங்குறதுக்கும் பணம் இல்லை, பார்க்கறதுக்கும் நேரம் இல்லை, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் முடியாது. அப்படின்னா அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க? எல்லாரும் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டுங்க, இந்த டெக்னிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேற ஏதாவது சிம்பிள் டெக்னிக் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குது, அதையும் சொல்லிடுறேன், இருக்குது, சிம்பிள் டெக்னிக் இருக்குது. என்ன தெரியுமா? நோயோட இருங்க, அதான் டெக்னிக். இதை கூட ஃபாலோ பண்ண முடியாதுன்னா உங்கள் நோய் குணமானா என்ன, குணமாட்டி எனக்கு என்ன? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. நான் இதை எனக்கு முடியாதுங்க. பல பேர் சொல்கிறாங்க, இதை சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேங்க, அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நோய் குணமாகும், அவ்வளோதான். உதட்ட மூடி சாப்பிட்றது மட்டும் முடியலைங்க அப்படின்னா, அதை கூட முடியலன்னா நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? ஸோ எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லை. பல பேர் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, உங்களை நேரில் வந்து பார்க்கணும், எவ்வளோ ஃபீஸாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு கொடுக்குற நோய் குணப்படுத்தி கொடுங்கன்னு கேட்டால் ஃபீஸையும் நீங்களே வச்சுக்கோங்க, நோயையும் நீங்களே வச்சுக்கோங்க. பணம் கொடுத்து ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் தயவு செய்து டிவிடி புக்கும் வாங்கிட்டு போங்க, முழுசாக பாருங்கள், அதில் எல்லா விஷயமும் இருக்கும். மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் இமெயில் இருக்குது, அது மூலமாக மெயில் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் நம்பர் அந்த புக்கில் டிவிடியில் இருக்கும், ஃபோன் பண்ணுங்கள். வெப்சைட் இருக்குது, www.anatomictherapy.org. இந்த ஒரு வெப்சைட் மட்டும்தான் என்னது. இந்த வெப்சைட்டில் எல்லா விஷயம் ஃப்ரீயாக இருக்கும், எந்த விளம்பரமும் இருக்காது, எந்த இது சேல்ஸ் இருக்காது. ஒரு டிவிடி வேணுமா அடிச்சிங்கன்னா டவுன்லோட் ஆகும், ஒரு புக்கு வேணுமா டவுன்லோட் ஆகும், எல்லாமே ஃப்ரீ டவுன்லோட் ஆகும். ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சென்னையை சேர்ந்த ஆரோக்கிய சந்தை அப்படிங்கிற பேரில் ஏபிஎன் அமிர்தம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வேணுமென்னே எல்லா பொருளையும் என் பேரை சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா பெரிய பெரிய மினிஸ்டர் லெவலில் எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அந்த பொருள்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தயவுசெய்து எந்த பொருளையும் வாங்க வேண்டாம், எந்த பொருளும் கிடையாது. இந்த விஷயம் உலக மக்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் நடத்திட்டு இருக்கிறோம். இங்கிலீஷ், உருது, தெலுங்கு இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் புக்கும் டிவிடி ரெடி ஆகிட்டு இருக்கு. அநேகமாக 1 வருஷத்துக்குள்ள மலாய், சைனீஸ்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த தெரப்பியை மொழி மாற்றம் பண்ணி கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் நோக்கம். இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் தேவைப்படுது. இப்போ இருக்கிற வசதியை வச்சு ஹிந்தி கொடுத்தாச்சு, இங்கிலீஷ் கொடுத்தாச்சு, உருது கொடுத்தாச்சு, அமௌண்ட் பே பண்ணிட்டேன். 2 மாதத்தில் வந்துடும். எல்லா லாங்குவேஜுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 1 லட்சம் 2 லட்சம் தேவைப்படுது. விருப்பம் இருக்கிறவங்க டொனேஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா அதர் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் போட்டோம்னா எல்லாரும் வெப்சைட்டில் பார்த்துக்குவாங்க. வெப்சைட்டில் நிறைய பேர் பார்த்துட்டு நோய் குணமாயிட்டு இருக்கு. இந்த தெரப்பி நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் போய் குருநாதத்தில் கற்றுக்கலைங்க. நான் ஒரு நோயாளி, பிறக்கும்போது உடம்பெல்லாம் புண்ணாக இருக்கும். ஸ்கூலில் படிக்கும்போது உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குங்க. டெய்லி மருந்து தடவாமல் ஸ்கூலுக்கு போனதே இல்லை. அவ்வளோ புண்ணு இருக்கும் உடம்பெல்லாம். வெயிலுக்கு போனால் அவ்வளோ புண்ணாக மாறிடும். தலை வலிக்கும் பாருங்க, தற்கொலை பண்ணலான்னு தோணும். வயிற்று வலிக்கும் தாங்க முடியாது. கண்ணாடி மாட்டியிருப்பேன் ஸ்கூலில் படிக்கும்போது, இப்போ மாட்டில் கண்ணு நல்லா தெரியுது. இப்படி சின்ன வயசுலேருந்து நோயோடு இருந்த நான், எனக்கு சின்ன வயசுலேருந்து வேற எதுவுமே தெரியாதுங்க. எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா நோயை பற்றியும் அடித்து ஆணித்தனமாக பேசுகிறேன்னா, சின்ன வயசுலேருந்து புத்தி ரத்தத்தில் ஊறினது உடம்பு மட்டும்தாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். உடம்பால் அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு வேறு எதுவும் தெரியாது. உடம்புன்னு என்ன, எனக்கு மட்டும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுது? எங்கள் அம்மா, அண்ணன், தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் மட்டும் என் தலைவலியில் பாதிக்கிறேன். எனக்கு மட்டும் என் தலைவலி வருது, ஏன் வயிற்றுலேருந்து? இப்படி என் உடம்பை பற்றி யோசிச்சு என்னுடைய வாழ்க்கையோட லட்சியமே என்னென்னா,
நான் ஆரோக்கியமா இருக்கணும், அவ்வளவுதாங்க, தவிர ஒண்ணுமே எனக்கு தெரியாது. இப்படி சின்ன வயசுல இருந்து ஆரோக்கியத்துக்காக நான் ஓடி திரிஞ்சு ஆடி முத்தாரா கல்கண்டு போன்ற புக்கெல்லாம் வாங்கி படிப்பேன். எனக்கு அந்த சின்ன வயசு அதான் தெரியும். அதுல மருத்துவ சம்பந்தப்பட்ட கிளிப்பிங் எல்லாம் வந்துச்சுன்னா கட் பண்ணி வீடு ஃபுல்லா ஒட்டி வச்சிருப்பேன். தலைவலியை குணப்படுத்த இந்த மாதிரி பண்ணுங்க எழுதியிருப்பாங்க. நான் செய்வேங்க, கரெக்டா செய்வேன், 6 மாசம் செய்வேன், குணம் ஆகாது. அந்த புக்கை சின்ன வயசுல பென்சில் வச்சு கரெக்ஷன் பண்ணுவேன். இந்த மாதிரி செஞ்சா தலைவலியை குணமாகாதுன்னு எழுதி வைப்பேன். இப்படி நான் படிச்சு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஏன் தப்பு தப்பா எழுதுறாங்க புக்ல? கவர்மெண்ட் சொல்றதுல தப்பா இருக்கு, டிவில சொல்லுவாங்க, பேப்பர்ல சொல்லுவாங்க, எல்லாம் தப்பா இருக்கு. நான் செஞ்சு பார்க்கறேன், எனக்கு நோய் குணமாக மாட்டேங்குது. நான் பார்க்காத வைத்தியமே கிடையாதுங்க. எல்லா வைத்தியத்துக்கு போனேன், அலோபதி ஹோமியோபதியில இருந்து எல்லா வைத்தியத்துக்கு போனேன். ஆனா என் தலைவலி வயிற்று வலி மட்டும் யாரும் குணப்படுத்தல. நான் கேட்கறது என்னன்னா, நீங்க எங்கேயோ போய் படிங்க, விசிட்டிங் கார்டுல உங்க படிப்பு போட்டுக்குங்க, போர்டுல போட்டுக்குங்க, அதெல்லாம் உங்க பிரச்சனை. ஏன் நோயை ஏன் யாரும் குணப்படுத்தல? ஏன் நோயை குணப்படுத்தாத நீங்க எல்லாம் ஒரு டாக்டரான்னு சொல்லி நான் ஒரு சிவில் இன்ஜினியர் 98ல சிவில் இன்ஜினியர் முடிச்சேங்க, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல. இதை படிச்சு முடிக்கிற வரைக்கும் எங்கிட்ட பணமே இல்லை. அப்போ சின்ன சின்ன குட்டி குட்டி பாட்டி வைத்தியம் மட்டும் தான் பார்த்துருந்தேன் என் நோய் குணப்படுத்துறதுக்கு. படிச்சு முடிச்சுன்னா சிவில் இன்ஜினியர், மாசம் 20,000 50,000 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் அதிகமாக அதிகமாக என் வாழ்க்கை லட்சியம் தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்க வைக்கிறது தானே. பணத்தை அத்தனையும் வீட்டுக்கு கொடுக்கவே இல்லைங்க, அத்தனையும் மருந்து மாத்திரைக்கு மட்டும்தான் செலவு பண்ணேன். உண்மையிலேயே பார்த்தா மருந்து மாத்திரை அதிகமாக வாங்குற வரைக்கும் உடம்பு நல்லா தான் இருந்துச்சு. நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஊசி போட்டு நல்லா கெட்டு போச்சு. இப்படி மகாராஷ்டிராவில் எல்என்டியில் நான் இன்ஜினியராக வேலை செய்யும் பொழுது இவ்வளோ மாத்திரை சாப்பிடுவேன், டெய்லி ஒரு ஊசி போடுவேன், உடம்பு மொத்தமாக போயிடுச்சு. சொன்ன நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த மேனேஜருக்கு தெரியாது. பெட்டி படிக்க தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் வேலை செய்ய முடியாம. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியர் வேலைக்கே போகல. வீட்டுக்கு வந்து 1 வருஷம் பெட் ரெஸ்ட் எடுத்தேன். முடியலனால இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டு டெய்லி மாத்திரை ஊசி போட்ட என்ன ஆகும்? படுத்து படுக்கையா இருந்தேன். அப்பதான் யோசிச்சேன், இவ்வளவு சின்ன வயசுல இருந்து உடம்பை பத்தி ஆராய்ச்சி பண்ண எனக்கே, படிச்ச எனக்கே உடம்பு படுத்த படுக்கையா 1 வருஷம் போட்டுருச்சே, உலகத்துல வைத்தியர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி அப்ப இருந்து நான் ஒரு முடிவு பண்ணேன், என் உடம்புக்கு நான் தான் டாக்டர், செத்து போனாலும் பரவாயில்ல, உடம்புன்னு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் உடம்பு பத்தி மட்டும்தான் யோசிச்சேங்க. நான் போகாத ஊர் கிடையாது, பார்க்காத குருநாதர் கிடையாது, யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் மருத்துவம் சொல்லி கிளாஸ் நடத்துறாங்களோ எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். அக்கு பஞ்சர், யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், குருநாதர் ஆசிரமம் எங்கேயுமே போவேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சம்பாதிப்பதுக்கு சம்பாதிப்பேன்னா சம்பாரிச்ச பணத்தை இந்த கோர்ஸுக்கு அட்டன் பண்றதுக்கே சம்பாதிப்பேன். 6 மாசம் சம்பாதிப்பேன், 6 மாசம் ஊர் சுத்துவேன், மறுபடியும் பணம் தீர்ந்து போயிடும், ஓடி வந்து வேலை செய்வேன். இப்படி பல வருஷங்களா பல ஊர் பல குருநாதர் சுத்தி கடைசியா கோயம்புத்தூர்ல ரங்கராஜ்னு ஒருத்தரை பார்த்தங்க. அவர்தான் வாழ்க்கையில் ட்விஸ்ட் பண்ணாரு. அவர் ஒரு நாள் என்ன உட்கார வச்சு 2 மணி நேரம் மொக்க போட்டாரு. சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாதுன்னு ஆரம்பிச்சாரு பாருங்க. இந்த ஒன்னவே 2 மணி நேரம் பேசினா எப்படி இருக்கும்? ஓடி வந்துட்டேன். இவரெல்லாம் ஒரு மனுஷனா? 2 மணி நேரம் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்றாரு. சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத குடிக்காத குடி 2 மணி நேரம் பேசிட்டாரு. கோவம் வந்து ஓடி வந்துட்டேன். அன்னைக்கு 1 வாரம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காம இருந்து பார்த்தேன். என் வாழ்க்கையில உடம்பு அவ்வளவு பிரமாதமா இருக்கு. அப்பதான் யோசிச்சேன், ஒரு சின்ன டெக்னிக்கை மாத்தின உடனே என் உடம்பு நல்லா சொல்ல, இந்த மாதிரி எந்த டெக்னிக் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவரை தேடி போய் 3 வருஷம் கூடவே இருந்தேங்க, வேலை பொழப்பு இல்லாம. அவர்கிட்ட இருந்து பல விஷயங்கள் கத்துக்கிட்டேன். நான் பேசுற விஷயங்கள்ல முக்காவாசி விஷயங்கள் அவர் எனக்கு கொடுத்ததுதான். அதுக்கப்புறம் எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு பத்தல. அதுக்கப்புறம் பல ஊர் பல குருநாள் சுத்திட்டு இருந்தேன். கடைசியா வேதாத்திரி மகரிஷி ஐயா உடைய டிப்ளமா பட்டய படிப்புன்னு ஒரு புக்கு. நான் டிப்ளமா படிக்கலீங்க, அந்த புக்கு மட்டும்தான் படித்தேன். அந்த புக்கை முழுசா படிக்கல, முதல் 20 பேஜ் மட்டும்தான் படித்தேன். அந்த 20 பேஜில் தான் உடம்பு இருக்கிற எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்கு, சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, கதை விடுறோம் பார்த்தீங்களா, எல்லாம் அங்கே படிச்சது தான். வேற எந்த புக்லையும் அவ்வளோ தெளிவாக எழுதல. விண் துகள் இறை துகள்னு சூப்பராக எழுதியிருந்தாரு.